அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் 1.5 கிலோ மாதுளம்பழம் வந்து 100 ரூபாய்க்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கியாச்சு. ஆனால் பழம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே நல்லா ரெட் கலராக இருந்துச்சு. பிள்ளை வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கேட்டதால் அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மாதுளம்பழம் உரிக்கணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதையை எடுக்கணும். அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து நான் 3 பக்கம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா அந்த கத்தியில் பின் முனையை வச்சுட்டு நல்லா அடித்தோம்னா அந்த விதையெல்லாம் உளுந்துரும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து இந்த டிப் தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து மாதுளம்பழம் வந்து நம்ம உடச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா பழமுமே உடச்சாச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சா வந்து பழம் கெட்டு போயிடும். அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னுட்டு நான் வந்து எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ பழம் இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேலை. அதுமாதிரி நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையுமே நான் வந்து விதையை எடுத்தாச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலையை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் பையன் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி தந்தான். அப்புறம் சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.